ரொம்ப கம்ஃபர்டபுளா நினச்சு இங்க வந்தேன். கொஞ்சம் ஆனா ஃபயரா இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா வெப் சீரிஸுங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். பட் இந்த வெப் சீரிஸ கமிட் பண்றதுக்கு முன்னாடி அது வேற ஒருத்தர்ட்டருந்து எனக்கு சடனா வந்துச்சு. ஸோ அது எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதுவும் இந்த விலங்குவேல்லேருந்து ஒரு டீம் நம்மகிட்ட வருதும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அத எப்படி நாங்க குடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த எபிசோட்ல நாங்க ரொம்ப பயந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் ரொம்ப பயந்தோம். ஏன்னா அந்த எபிசோட் எப்படி குடுக்க போறோம் அப்படின்ட்டு இருந்து. ஸோ இந்த எபிசோட பார்த்தோனே சில பேர் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் குடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதோட இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு தெரியும் எனக்கு. இதுல வந்து பிரசாந்த் அது நான் பர்ட்டிகுலரா சொல்லி ஆகணும். ஏன்னா பிரசாந்த் எனக்கு பெருசா அறிமுகம் கிடையாது எனக்கு. சுலைமான் ஒரு நண்பர் மூலியமா டக்குன்னு வந்து எனக்கு கனெக்ட் ஆயிட்டாரு. அதேமாரி விக்னேஷ் சார். விக்னேஷ் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து பயங்கரமா இன்வெஸ்ட் ஆயிட்டாங்க. இதுல வந்து பிரசாந்த் சாருக்கு வந்து நான் பர்ட்டிகுலரா சொல்ல வந்தது, பிரசாந்த் பாண்டியராஜ். இதுல வந்து 2 பேர் இருக்காங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். பிரசாந்த்னா ஒரு ஆக்டர்ன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. பாண்டியராஜுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு டைரக்டர் இருக்காரு. ப்ளஸ் வந்து இவரு இருக்காரு. அவரு பழைய பாண்டியராஜ் ஆக்டர்ன்னு சொல்லலாம். அவரு டைரக்டர் ப்ளஸ். இது 2மே கலந்த கலவை தான் இவரு எனக்கு தெரிஞ்சு. அத நான் உறுதியா சொல்லுவேன். இந்த குரல் அது வந்து பாக்கியராஜோட மென்ஷன்ல வரும் உங்களுக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது. இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு நான் பார்த்தேன். அந்த குறிப்பிட்ட செயல் வந்து கிட்டத்தட்ட வந்து இதுல ரொம்ப பரிச்சயமா வந்திருக்கு. அதுல வந்து பிரசாந்த் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்க வாரண்ட் பார்க்குறீங்க. ஆக்சுவலா நான் ஒரு கோட்டை கருப்பா தான் பார்க்குறேன். அந்த கோட்டை கருப்பு அப்படிங்கிற ஒரு எபிசோடு வந்து கிட்டத்தட்ட வந்து வாரண்டா ஏன் வந்துச்சுங்கிறத விட, அது அந்த வேல்டு அப்படின்றத சொல்ட்டாங்க. விலங்கு. ஆக்சுவலா விலங்கு, இந்த வாரண்ட் 2த்துலயும் ஒரு ஜாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல நாங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுன்னா, கோட்டை கருப்பு சாதாரணமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவரு செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், அது எப்படி என்கேஜ்டா மாறுது, எவ்வளோ யூனிக்கா அது பேசப்படுது, அவரு தன்னை எப்படி இந்த இடத்துல ரொம்ப நிலைநிறுத்தி இந்த இதுக்குள்ள டிராவல் பண்றாரு. இது எல்லாம் சார்ந்து இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது விக்னேஷ் அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான சில விஷயங்கள் மேஜிக் பண்ணியிருக்காங்க. அதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் சிலத ட்ரை பண்ணிருவோம். ஏன்னா திடீர்னு வந்ததுன்னு ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணோம் நாங்க. அதிலயே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஷூட்டிங் கூட இப்ப தான் ஒரு ரீசென்ட்டா ஒரு சில விஷயம் பேட்சஸ் எடுத்து டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சு குடுத்தோம். ஸோ எல்லாருமே அந்த ப்ரெஷர்ல எல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஒர்க் முடிக்கிற டைட்ல இருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு எபிசோடு வந்து மட்டும் பார்க்காதீங்க. நாளைக்கு எல்லா எபிசோடும் உங்களுக்கு காமிச்சுருவாங்க. எங்களுக்கே ஒரு பதட்டம் இருக்கு. என்ன பதட்டம்னா, நல்லா வந்திருக்கு. அத ஃபீல் பண்ண முடியுது. ஆனா எங்களுக்கு இன்னும் எல்லாரும் பார்த்து பார்க்கும்போது எனர்ஜியா பேச முடியும். ஸோ அது ஒண்ணு தான் மிஸ் ஆயிருக்கு. வேற எதுவும் இல்ல. வாழ்த்துக்கள் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இவர் அடுத்தடுத்து நெறைய கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சாதாரணமா கிடையாது. அவருடைய இன்னசென்ட் ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு மட்டும் இல்ல பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு. அது இல்லாம வந்து விக்னேஷ் கிட்டத்தட்ட இந்த டீம்ல வந்து விக்னேஷ் ரொம்ப நான் குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா அவரு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. இது வந்து எல்லா டைரக்டரும் வந்து இப்படி கேட்பான்னு தெரியாது எனக்கு. நம்ம ஒரு விஷயம் பண்ணா கூட அதுல வந்து இப்படிதான் வேணுங்கிறது ரொம்ப குறிப்பிட்டு மென்ஷன் பண்றாரு. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். பட் டெக்னீஷியனா எப்பயும் நான் போல்டா பேசுவேன். ஆனா இவருடைய இடத்துல மட்டும் நான் ரொம்ப அப்படி நின்னு பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன். அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க தெளிவான நோக்கம், தெளிவான பாதை இதில எல்லாமே ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த எபிசோடுமே ரொம்ப கிளாசிக்கா ஒரு விஷயத்துல வந்து சார் ஒரு ட்ரை பண்ணுவாரு. வெற்றி சார் ஒண்ணு ட்ரை பண்ணுவாரு. இவங்க வேற ஒரு தளத்துக்கு ஒண்ணு ட்ரை பண்ணாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஆ வாரண்ட் கிட்டத்தட்ட முக்கியமான எபிசோடா விலங்குக்கு அப்புறம் அது வரும். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதுக்கு எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இதில வந்து ஹீரோயின்ஸ் நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா எல்லா கேரக்டரும் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் ஏன் இவ்வளோ பேசுறேன்னா, கிட்டத்தட்ட வந்து எபிசோட் ஃபுல்லா நாங்க தான் பார்த்து முடிச்சிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு. மியூசிக்லாம் பார்த்துருக்கோம். ஆனா எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இவரு இதுல இன்ட்ரோ பண்ண எல்லா கேரக்டருமே குறிப்பிட்டு சொல்லலாம். எல்லா கேரக்டர் மீன்ஸ்னா ஆர்டிஸ்ட்னா கொஞ்சம் புதுசா வந்த எல்லாமே சொல்லலாம் நானு. அதுல நடிச்ச நடிகைகள் 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாயாதேவி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுல கிட்டத்தட்ட வந்து இந்த எபிசோட பார்க்கும்போது ஒவ்வொரு எபிசோடும் அடுத்து மூவ் ஆன் போறது எல்லாத்துமே நல்லா நகர்ந்து போயிருக்கு. அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. தேங்க் யூ ஆப்ரன்ஸ். ஜி5ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. என்ன காரணம் என்னன்னா, வெப் சீரிஸ்ங்கும்போது கிட்டத்தட்ட வந்து நம்ம படமா ஒரு சாப் பண்ணி தான் குடுப்போம். இது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து பிரிச்சு குடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன் இருந்தது. அது எல்லாமே ரொம்ப ஹேப்பியா நல்ல ஒரு என்டர்டெயினிங்கா வந்துருச்சு. அது ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. சீக்கிரம் பார்த்துட்டு நல்ல அந்த விஷயங்கள் எங்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் அவங்கள பார்க்க முடிஞ்சுச்சு. மன்னிக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபுல் எபிசோடும் நாங்கள் காட்டுறோம். பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து ஃபுல் ரிவ்யூ கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் என் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. என் அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரன் சீரீஸ்க்காக எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் பிரசாந்த் சார், மதன் சார் அண்ட் டைரக்டர் சார். நீங்கள் தான் மீடியா, பிரசன்ட் மீடியா அண்ட் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நாங்கள் எபிசோட் பார்க்கல, ஸோ ரொம்ப ஆர்வலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது அதோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ப்ளஸ் இந்த டீம் மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஏற்கனவே இவங்களோட படைப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் நான் என்ன கேரக்டர்ன்றது நானே சொல்ல வேணாம், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி இருக்கும்னு. இதில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளஸ் மதன் சாருக்கு தேங்க்யூ அண்ட் டைரக்டர் அவருக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு எங்கள் அண்ணன், அவருக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு ZEE5. இது ZEE5ஓட என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஐ திங்க் அவங்க ஒரு குட் ஸ்டோரிஸ் அண்ட் குட் கண்டென்ட் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஸோ டு பி அசோசியேட்டட் வித் அ பிளாட்ஃபார்ம் லைக் தட், I consider myself very lucky. Thank you to Kaushik sir, Preeti ma'am, Avinash sir, Lloyd sir, everyone at ZEE5. And thank you Madan sir. It's been nice working with such a team where you have that comfort. என்ன வேணா போய் பேசி அட்ரஸ் பண்ணலாங்கிற ஒரு கம்ஃபர்ட் இந்த டீமில் இருந்தது. ஸோ தேங்க்யூ மதன் சார், தேங்க்யூ விக்னேஷ் சார், தேங்க்ஸ் டு our DOP அசோக் சார். Thank you Prashant sir, was lovely working with you. And எல்லா ஆக்டர்ஸ் இதில் மீட் பண்ண ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ், பாலாஜி சக்திவேல் சார், கௌசல்யா மேம், அருள் ஜோதி, சாயா, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஸோ வெரி கிரேட்ஃபுல். எடிட்டர் சார் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். மேம் சொன்ன மாதிரி ஷர்மின்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு நர்ஸாக நடிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் விலங்கு மாதிரி இதுவும் உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.